அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபயர்ஸ் 2024 முதல் 25 ஒரு ஏப்ரல் வரைக்கும் மே மாதம் வரைக்கும் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பகுதி 1ல் பார்த்திங்கன்னா ஒரு 100 கேள்விகள். இந்த கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா 2024 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரைக்கும் உள்ளது இருக்கும். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம ஆகஸ்ட் டு டிசம்பர் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கடைசியில் என்ன வருதோ அதைத்தான் ஒரு ஃப்ளூக்கில் போட்டு வருவோம். இதை உங்களுக்கு ஜஸ்ட்டு காது கொடுத்து கேட்டு நீங்கள் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதற்காக கரண்ட் அஃபேர்ஸே படிக்கலைன்ட்டுலாம் ஃபீல் பட வேண்டாம். நீங்கள் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் நியூஸ் பார்ப்பீங்க, நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். இதையும் இந்த காது கொடுத்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்க. இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி திறக்கப்பட்டுள்ள இடம் மதுரா. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற உள்ளது. பிரிக்ஸ் அமைப்பில் 10 உறுப்பு நாடுகள் உள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரி. பிரிக்ஸில் இப்போ சில நாடுகள் இணைந்துள்ளன, 10 உறுப்பு நாடுகள் உள்ளன என்பது ஆப்ஷன் சி சரியான ஒன்று. நகரமயமாக்கலுக்கான தேசிய ஆணையத்தை எந்த பிரதமர் அமைத்தார்? நகரமயமாக்கலுக்கான தேசிய ஆணையத்தை அமைத்த பிரதமர் ராஜீவ் காந்தி ஆவார். ஜிஐ குறியீடு யாரால் வழங்கப்படுகிறது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி இண்டெக்ஸ் குறியீடு பார்த்தீங்கன்னா தொழில் ஊக்குவிப்பு மற்றும் உள்நாட்டு வர்த்தக துறையால் வழங்கப்படுகிறது. 2024 குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெறும் தமிழக அலங்கார ஊர்தியின் கருப்பொருள் என்ன? இது 2024 நடந்தது. இதனுடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு என்பது 2024 நடந்த அந்த தமிழக அலங்கார ஊர்தியின் கருப்பொருளாகும். முதல் உள்நாட்டு நீர்வழி மேம்பாட்டு கவுன்சில் கூட்டத்தை நடத்திய நகரம் எது? முதல் உள்நாட்டு நீர்வழி மேம்பாட்டு கவுன்சில் கூட்டத்தை நடத்திய நகரம் கொல்கத்தா. குவாண்டம் கம்ப்யூட்டிங் மையத்தை நிறுவ தமிழக அரசு எந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது? குவாண்டம் கம்ப்யூட்டிங் எந்த நாட்டுடன் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பின்லாந்து. ஐஐடி மெட்ராஸ் அதன் வளாகத்தை இலங்கையின் எந்த நகரத்தில் திறக்க உள்ளது? ஐஐடி மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள கண்டியில் திறக்க உள்ளது என்பது சரி. பின்வருவனவற்றுள் எது வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுகிறது? இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் இதுதான் வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. பிறந்த தேதிக்கான ஆதாரமாக ஆதாரை ஏற்க முடியாது என கூறிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ. அந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அமைப்பு தான் பிறந்த தேதிக்கான ஆதாரமாக ஆதாரை ஏற்க முடியாது என்ற கூறிய அமைப்பு. அம்ரித் தரோகர் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? அம்ரித் தரோகர் திட்டம் இது ராம்சர் தளங்களுடன் தொடர்புடையது இந்த திட்டமாகும். தேசிய ஸ்டார்ட் அப் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. தேசிய ஸ்டார்ட் அப் தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறதுனா ஜனவரி 16 அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் பல பரிமாண வறுமை அறிக்கையை யார் வெளியிடுவது? இந்தியாவில் பல பரிமாண வறுமை அறிக்கையை வெளியிடுவது பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அமைப்பு. அதிக அளவு குடியரசு தின விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நட்பு நாடு எது? அதிக அளவு குடியரசு தின விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நட்பு நாடு பிரான்ஸ் என்பது சரி. குடியரசுத் தலைவர் உரையை தயாரிப்பது யார்? இதில் பிரதமர் அலுவலகம் என்பது சரியான ஒன்று. தேசிய சுங்கம் மறைமுக வரிகள் மற்றும் போதைப்பொருள் அகாடமி எங்கு அமைய உள்ளது? இதில் சுங்கம் மற்றும் மறைமுக வரிகள் போதைப்பொருள் அகாடமி எங்கு அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் அமைய உள்ளது. உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் நிறுவப்பட்டுள்ளது. யானை ராணி என்னும் பட்டத்துடன் யானை பராமரிப்பில் ஈடுபட்ட முதல் பெண் யார்? அவங்க பார்பதி பருவா என்ற பெண் தான் யானை ராணி என்னும் பட்டத்துடன்
யானை பராமரிப்பில் ஈடுபட்ட முதல் பெண்ணாவார். 2024 கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் சின்னம் என்ன? 2024 கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் சின்னம் ஆன்சர் வீர மங்கை. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர், குறைந்த வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி கீழ்வேலூர். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று என்பதுதான் சரியான பதில். பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பனகாரியா நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவராக பணியாற்றினார். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேள்விகள் கேட்டிருக்காங்க. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட தமிழக அரசின் திட்டம் என்ன திட்டம்? அந்த திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா வேர்களை தேடி என்ற திட்டமாகும். பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா எதனுடன் தொடர்புடையது? பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா பார்த்தீங்கன்னா வீடுகளில் சூரிய மின் தகடுகள் உடன் தொடர்புடையதாகும். ஆன்மீக சுற்றுலா நகரமாகும் அயோத்தி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? அயோத்தி பார்த்தீங்கன்னா சராயு நதிக்கரையில் அமைந்துள்ளது. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். சூரியனுக்கு விண்கலத்தை அனுப்பிய உலகின் 4வது நாடு இந்தியா. சூரியனுக்கு விண்கலத்தை அனுப்பிய முதல் ஆசிய நாடு இந்தியா. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். அதில் ஆதித்யாங்கிற அந்த இதை நம்ம பார்த்துருக்கோம். 2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் பொற்கிளி விருதினை நாவல் பிரிவில் யார் வென்றுள்ளார்? 2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் பொற்கிளி விருதினை நாவல் பிரிவில் வென்றவர் தமிழ் மகன் என்பது சரி. அர்ஜுனா விருதை வென்ற தமிழ்நாட்டின் முதல் பெண்மணி யார்? அவங்க அனுசுயா பாய் என்பது சரியான பதில். தமிழ்நாட்டின் முதல் மினி டைடல் பூங்கா எந்த மாவட்டத்தில் திறக்கப்பட உள்ளது? அந்த மாவட்டம் எதுன்னு பாருங்க. ஆப்ஷனில் விழுப்புரத்தில் தான் முதல் மினி டைடல் பூங்கா திறக்கப்பட உள்ளது. எந்த செயற்கை நிறமூட்டும் பொருள் உள்ளதால் தமிழ்நாடு பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதித்துள்ளது? அந்த செயற்கை நிறமியின் பொருள் பார்த்தீங்கன்னா ரோட்டமைன் பி என்பது ஆகும். தமிழகத்தில் விண்வெளி தொழில் உந்து சக்தி பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைய உள்ளது? அந்த மாவட்டம் தூத்துக்குடி என்பது சரியான பதில். வாக்களித்த வாக்காளர்களை அடையாளம் காணும் மையில் உள்ள வேதிப்பொருள் என்ன? வாக்களித்த வாக்காளர்களை அடையாளம் காணும் மையில் உள்ள வேதிப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் என்பது சரியான ஒன்று. காமராஜர் ஆட்சி காலத்தில் மதிய உணவு திட்டத்தை வடிவமைத்தவர் யார்? மதிய உணவு திட்டத்தை வடிவமைத்தவர் சுந்தர வடிவேலு ஆவார். இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது என்பது சரி. பாரத ரத்னா விருது பெற்ற 50வது நபர் யார்? பாரத ரத்னா விருது பெற்ற 50வது நபர் எல்கே அத்வானி ஆவார். ககன்யான் திட்டம் மூலம் விண்வெளிக்கு செல்ல தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட நபர் யார்? அவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அஜித் கிருஷ்ணன் என்பவர் ஆவார். தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் தேர்வுக்குழு யாரை உள்ளடக்கியது? அந்த குழுவில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், கேபினட் அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. தமிழ்நாட்டின் மாநில தேர்தல் ஆணையர் தொடர்ச்சியாக எத்தனை ஆண்டுகள் பதவி வகிக்கலாம்? அவங்க 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை பதவி வகிக்க முடியும். இந்தியாவில் பொது சிவில் சட்டம் கொண்டிருந்த முதல் மாநிலம் எது? இந்தியாவில் பொது சிவில் சட்டம் கொண்டிருந்த முதல் மாநிலம் கோவா என்பது சரி. தமிழ்நாட்டில் சட்டமன்ற விதி 17 எதனுடன் தொடர்புடையது? சட்டமன்ற விதி 17 பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையின் போது அமைதியுடன் தொடர்புடையது. தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியலமைப்பின் எந்த விதியை மீறியது? தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியலமைப்பின் சரத்து 19(1)(a) என்ற விதியை மீறியுள்ளது. தாயுமானவர் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா
வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களை மீட்டெடுக்கும் திட்டமாகும். ரயில் மோதி யானை உயிரிழப்பதை தடுக்க நாட்டிலே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு பொருந்திய கண்காணிப்பு அமைப்பு எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? அந்த அமைப்பு கோவையில் அமைக்கப்பட்டுள்ளது. நிலவில் வெற்றிகரமாக கால் பதித்த அமெரிக்க விண்கலத்தின் பெயர் என்ன? அதோட பெயர் பார்த்தீங்கன்னா ஒடிசியஸ் என்ற அந்த விண்கலத்தின் பெயராகும். சர்வதேச மகளிர் தினம் 2024 கருப்பொருள் என்ன? மகளிர் முதலீடு மூலம் அதிகரித்த வளர்ச்சி என்பது அதனுடைய கருப்பொருளாகும். சர்வதேச ஆறுகள் பாதுகாப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச ஆறுகள் பாதுகாப்பு தினம் மார்ச் 14 அனுசரிக்கப்படுகிறது. எந்த நாடு நேட்டோவின் 32வது உறுப்பினராகியது? அந்த நாடு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் என்பது சரியான ஒன்று. இந்தியாவின் முதல் தபால் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் முதல் தபால் நிலையம் தொடங்கப்பட்ட இடம் கல்கத்தா. எந்த செயலி மூலம் தேர்தல் விதிமீறல்கள் குறித்து புகார் செய்யலாம்? அது எந்த செயலி? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சி விஜில் என்ற செயலின் மூலம் தேர்தல் விதிமீறல்கள் குறித்து புகார் தெரிவிக்கலாம். உலக காசநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக காசநோய் தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் 24 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் ஓடிடி தளத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? அது கேரளா என்பது சரியான பதில். மோன்பா பழங்குடியின மக்கள் எந்த மாநிலத்தில் உள்ளனர்? மோன்பா பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளனர் என்பது சரி. 2024 மகளிர் தினத்தன்று ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2024 ஔவையார் விருது பெற்றவர் ஆன்சர் பாஸ்டினா சூசைராஜ் என்பது சரியான பதில். அரசியலமைப்பின் எந்த பிரிவு உயர்நீதிமன்றங்களின் நடவடிக்கைகள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மாநில மொழிகளில் இருக்கலாம் என கூறுகிறது? அது எந்த பிரிவுனா சரத்து 348 2 என்பது சரியான பதில். 85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தபடி வாக்களிக்க உதவும் படிவம் என்ன படிவம்? அந்த படிவம் பார்த்தீங்கன்னா 85 வயதுக்கு மேல் இருக்கிறவங்க 12D படிவம் என்பது சரியான ஒன்று. ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறும் சரத்து 361 1 என்பது சரியான பதில். விளைபொருட்களை அடகு வைத்து விவசாயிகள் கடன் பெறும் திட்டம் என்ன திட்டம்? அந்த திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா இ கிசான் உபஜ் நிதி என்ற திட்டமாகும். இந்தியாவின் முதல் AI ஆசிரியையின் பெயர் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த AI ஆசிரியையின் பெயர் ஐரிஸ் என்பது சரியான பதில். சந்திராயன் 3 தரையிறங்கிய இடம் எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? அந்த இடம் பார்த்தீங்கன்னா சிவசக்தி என பெயரிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? தமிழ்ல மொழிபெயர்ப்புக்கு அவங்க கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏபல் பரிசை வென்ற ஒரே இந்தியர் யார்? அவர் சீனிவாச வரதன் என்பது சரியான பதில். 2023 ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? அது பிரபா வர்மா என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா தனது பிரம்மோஸ் ஏவுகணையை எந்த நாட்டுக்கு முதல் முறையாக ஏற்றுமதி செய்தது? பிரம்மோஸ் ஏவுகணையை பிலிப்பைன்ஸுக்கு தான் முதல் முறையாக ஏற்றுமதி செய்தது. பிஸ்கட், ஐஸ்கிரீம், வேப்பர் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களுடன் எதை கலக்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது? அது பார்த்தீங்கன்னா திரவ நைட்ரஜனை கலக்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் உள்ள மாநிலம் எந்த மாநிலம்? அது உத்தரப்பிரதேசம் மாநிலமாகும். தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்ற வேட்பாளரை அறிவிக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரிக்கு அதிகாரம் உண்டு. டிஜி யாத்ரா செயலி மூலம் பின்வரும் எந்த துறையுடன் தொடர்புடையது? டிஜி யாத்ரா இது விமானத்துறையுடன் தொடர்புடைய செயலியாகும். புவிசார் குறியீடு எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது?
இது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. 2024க்கான கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசை வென்ற இந்தியர் யார்? அவர் அலோக் சுக்லா என்பவர் தான் 2024க்கான கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசை வென்றவராவார். தேசிய தொழில்நுட்ப தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்தியா ஈரானுடன் எந்த துறைமுகத்தின் செயல்பாட்டிற்காக 10 ஆண்டுகள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? அந்த துறைமுகம் பார்த்தீங்கன்னா சபாகர் துறைமுகமாகும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரம் எது? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரம் முசாபராபாத் என்பது சரியான பதில். 2024க்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்ற நாவல் எந்த நாவல்? புக்கர் பரிசை வென்ற நாவல் பார்த்தீங்கன்னா கைரோஸ் என்ற நாவலாகும். இந்தியாவில் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் பெற்ற PUCC 2.0 செயலியை அறிமுகப்படுத்திய 3வது மாநிலம் எந்த மாநிலம்? அந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்பது சரியான பதில். GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் SK மிஸ்ரா ஆவார். மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதை வென்ற ஒரே கால்பந்து வீரர் யார்? அவர் சுனில் சேத்ரி என்பது சரியான பதில். பின்தங்கிய பிரிவை சார்ந்த தொழில் முனைவோருக்கு கடன் ஆதரவு வழங்குவதற்கு உருவாக்கப்பட்ட தளம் என்ன தளம்? அதாவது வெப்சைட். ஆப்ஷனில் PM சுராஜ் என்ற தளமாகும். குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கும் விதமாக தமிழக பட்ஜெட் 2024-25 அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கும் விதமாக அறிவிக்கப்பட்ட திட்டம் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் என்பது சரி. பிளட்ஸ்லி பிரகடனம் எதை பற்றியது? பிளட்ஸ்லி பிரகடனம் பார்த்தீங்கன்னா AI பாதுகாப்பு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பாதுகாப்பு பற்றியது. தெலுங்கானா மாநில பாடலை எழுதியவர் யார்? தெலுங்கானா மாநில பாடலை எழுதியவர் ஆண்டே ஸ்ரீ என்பவராவார். இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? அந்த பன்னாட்டு விமானப்படை பயிற்சி தரங் சக்தி என்று பெயரிடப்பட்டுள்ளது. உலகின் உயரமான ரயில் பாலம் ஜம்மு காஷ்மீரில் எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது? அந்த நதி செனாப் நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது. தீஸ்தா நதிநீர் பிரச்சனை என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே உள்ளது? தீஸ்தா நதிநீர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷிற்கு இடையில் உள்ள பிரச்சனையாகும். தமிழ் மொழி தியாகிகள் நாள் அனுசரிக்கப்படும் நாள் எது? அது தமிழ் மொழி தியாகிகள் நாள் ஜனவரி 25 அனுசரிக்கப்படுகிறது. ப்ரோ டெம் ஸ்பீக்கர் என்றால் என்ன? ப்ரோ டெம் ஸ்பீக்கர்னா ஆப்ஷனில் தற்காலிக சபாநாயகர் என்பதை குறிக்கும். இடைக்கால சபாநாயகர் நியமனம் பற்றி எந்த சரத்து கூறுகிறது? இடைக்கால சபாநாயகர் நியமனம் பற்றி கூறும் சரத்து 95 1வது பிரிவாகும். பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபுப்படி காத்திருப்பு பிரதமர் என அழைக்கப்படுபவர் யார்? காத்திருப்பு பிரதமர் என அழைக்கப்படுபவர் எதிர்க்கட்சி தலைவராவார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் என்ன திட்டம்? அந்த திட்டத்தின் பெயர் தமிழ் புதல்வன் திட்டமாகும். தமிழ்நாட்டில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 12 ஜூன் 2024 நாளன்று தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் என்ன? அவங்க பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 75 வயது வரையாகும். மேக வெடிப்பு என்றால் என்ன? மேக வெடிப்பு இப்போ கூட உத்தராகண்டில் நடந்தது. குறுகிய கால தீவிர மழைப்பொழிவு தான் மேக வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. மருந்து எதிர்ப்பு தொற்றிய ஆராய்ச்சியை நாசா யாருடன் இணைந்து மேற்கொண்டுள்ளது? மருந்து எதிர்ப்பு தொற்று ஆராய்ச்சி IIT மெட்ராஸுடன் இணைந்து மேற்கொண்டுள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ட்ரோனின் பெயர் என்ன? அந்த இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ட்ரோனின் பெயர் நாகஸ்திரா 1. ஆப்ஷன் A இதற்கு சரியான பதில்.
2024க்கான பென் பிண்டர் பரிசை வென்ற எழுத்தாளர் யார்? பென் பிண்டர் பரிசை வென்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் என்பது சரியான பதில். கோயம்புத்தூரில் எந்த ஆற்றுப்படுக்கையில் புதிய கற்கால கலாச்சார சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? அது எந்த ஆற்றுப்படுக்கை? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்று படுக்கை என்பது சரியான பதில். தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பில் எந்த கல்வி நிறுவனம் தொடர்ந்து 6வது முறையாக முதலிடம் பிடித்துள்ளது? அந்த கல்வி நிறுவனம் ஐஐடி மெட்ராஸ் என்பது சரி. கருணாநிதி நூற்றாண்டை பிரதிபலிக்கும் 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இடம்பெற்றுள்ள தமிழ் எழுத்துக்கள் என்ன? இதில் தமிழ் வெல்லும் என்ற எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. சரியான கூற்றினை கண்டறியவும். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சந்திராயன் 3 ஆகஸ்ட் 23, 2023 அன்று நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கியது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. முதல் தேசிய விண்வெளி தினத்தின் கருப்பொருள் என்ன? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிலவை தொடும்போது உயிர்களை தொடுவது இந்தியாவின் விண்வெளி கதை என்பதுதான் கருப்பொருளாகும். புகழ்பெற்ற போடோ ஜாத்ரா விழா எந்த நாட்டில் கொண்டாடப்படுகிறது? போடோ ஜாத்ரா விழா பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் நேபாளத்தில் கொண்டாடப்படுகிறது. மகப்பேறுக்கு பிறகு 3 ஆண்டுகள் பெண் காவலர்கள் தாங்கள் விரும்பும் மாவட்டங்களில் பணியாற்றலாம் என்று எந்த மாநில அரசு அறிவித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அறிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.